நமக்கெல்லாம் இந்த பூரி சப்பாத்திலாம் செட்டே ஆகாதுங்க. நமக்கெல்லாம் இந்த செவுத்துக்கு கலவை அடிப்பாங்க தெரியுமா? மணலும் சிமெண்ட்டும் குழச்சி அந்த மாதிரி சோறு குழம்பு, அதுவும் கறி குழம்புனா சொல்லிக்கவே வேண்டாம். இல்லை ரசம், அதுக்கும் மக்கனே ஏதாவது கவுச்சி வேணும். அப்படி இருக்கிற நான் இந்த சப்பாத்தியை போட்டு பிரட்டி பிரட்டி அடித்து ருசி இப்படி டிடிஎஸ் எஃபெக்டோடு சாப்பிட்றேன்னா அதுக்கு இதுதான் காரணம். வழக்கம் போல் கீரை தான், அது வெஜிடேரியனுக்கான ஸ்பெஷல் ஐட்டம். ரொம்ப சிம்பிள். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அறுத்துக்கிட்டு எண்ணெயில் சீரகம், மிளகு, 2 கிராம்பு, வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கணும். கோடு முந்திரி சேர்த்துக்கோங்க. கடைசியாக தான் பச்சை மிளகாய் போட்டு 2 திருப்பிக்கணும். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். முன்னாடியே போட்டு வதக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் ஆகிடும். நல்லா அடித்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெந்தயம் ஆஞ்சு கழுவி வெறும் சட்டியில் நெய் ஊற்றிட்டு அந்த கீரையை மட்டும் லைட்டாக உப்பு போட்டு பரட்டி எடுத்துக்கணும். தண்ணி சுண்டிடும். இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அரைச்ச பேஸ்ட் அதில் போட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் அதை போட்டு நல்லா வதக்கி ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பட்டாணி உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன் அதுவும் இந்த கீரை பொரிச்சு வச்சுருக்கிறோம் பாருங்க, அதையும் போட்டு ஒரு பிரட்டிட்டு மெயின் ஹீரோ அந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றி இறக்கி சாப்பிட்டீங்க. பிடிக்காதவங்க கூட பிடிக்கும். அது ஜிம்மு டயட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு ரிச் ப்ரோட்டீன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.